இல்லை என்னடா நீ யோசனை பண்ண தம்பி திருவண்ணாமலை போகிறேன் இந்த போகலாங்களா? என்ன இளமரன் சாமி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். எங்கே இந்த போது ஏன் வெடி காலு போடுறீங்க? எவ்வளோ பெரிய மகன் நீங்கள் எனக்கு மகன் தான் நீங்கள். மகன் இல்லை மகன். உங்களுக்கு மகன், உங்களுக்கு மகன் நாங்கள், நீங்கள் மகன். உங்கள் மகனை தான் நாங்கள் பார்த்து டெய்லி பிள்ளையாக பார்க்குறோம். திருவண்ணாமலை யூடியூப் சேனல்லையும் உங்கள் ஒன்றே புட்டு வரும்போது கரெக்டாக வருவாங்க. இப்போ அங்கேயே போட்டுட்டாங்களா? அவங்க வந்து இது ஆசிரியர் போட்டாங்க. ஒன்றே புட்டு டெய்லி வந்து ரெகுலராக நீங்கள் கொண்டு போவான், அப்போ வந்து வாங்கிட்டு போவோம். இந்த இதில் கூட அந்த மவுண்ட் சிவா அவர் இதில் கூட அப்பளம் வாங்கிட்டு போவீங்க, மோர். நான் பார்க்குறேண்ணே, உங்கள் அழகான முகத்தை பார்க்குறேண்ணே. இங்கே வந்தால் நேரடியாக பார்க்கலாம். வீட்டில் இருக்கும்போது நைட்டு 9 மணிக்கு மேலே படுக்கும்போது உட்காந்து எல்லாம் பார்ப்போம். அப்போ தான் எங்கள் வீட்டில் இவங்க யார் அப்படின்னாங்க. உங்களுக்கு எந்த ஊர்? அவங்களுக்கு திருநெல்லூருங்க. சுந்தரருக்கு அருள் போட்ட இடம் சுந்தரமூர்த்தி நாயனாருன்னு பித்தா கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து 60 கிலோமீட்டர். திருவண்ணாமலை டு திருக்கோயிலூர், திருக்கோயிலூர்லேருந்து திருத்தலிங்க மலை வழியாக திருநெல்லூர், கடலூர், பண்ருட்டி, விழுப்புரம் போகிற திருக்கோயிலூர் வழி திருநெல்லூர்னு போட்டிருக்கோம். திருநெல்லூர் பஸ் ஸ்டாண்ட் அரசூர் பக்கத்தில் வருமா? அரசூர் முன்னாடி எங்களை தாண்டி தான் அரசூர். அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இருக்குன்னா கோயில் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அப்புறம் போகிறோம். இது வந்து திருவதிகைன்னு ஒரு இங்கே வந்து 3 தீவிர சமாதி. அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது நேருக்கு செங்கோல் கொண்டிருக்கார். ஆமாம், அந்த செங்கோல் தானே இப்பவும் வச்சுருக்காங்க. அது கொடுத்தாரு. அந்த அவர் தீவிர சமாதி ஆகணும்னு உள்ளே வச்சு லிங்கம் வச்சுட்டாரு. அவருக்கு வந்து குமாரசாமி அவருக்கு சுத்தீராக இருந்தார். அவர் சமாதி எதிர்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சுத்தீராக இருந்ததுன்னா வச்சுருக்காங்க 2 தீவிர சமாதி. அது திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதி அம்மா அங்கே திருநாவுக்கரசர் வந்து அந்த ஓவரா பண்ணி செஞ்சுட்டு நாகப்பட்டினம் பக்கம் அவருடைய சமாதி. அது அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா வெட்டி சாமியார்னு சொல்லுவாங்க, மாணிக்க சாமியார். அதெல்லாம் இப்படி தான் உட்காந்துருக்கு. நைட்டில் பார்த்தா எல்லாம் தனித்தனியாக கிடக்கும். கை கால் எல்லாமே. ஆமாம், காலையில் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி நல்லா கட்டி விட்டாங்கன்னு வச்சு சாயங்காலம் போது ரிப்பேர் மாதிரி எல்லாத்தையும் சமாளி. அதுக்கப்புறம் சங்கர்லிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்கு உளுந்தூர்பேட்டில் எங்கள் ஊரில் கல்பரதேஷ் சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் வந்தார். அது ஒரு காடு மாதிரி இருக்குது. அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே இருப்பார். குளம் வெட்டினார். வேலை செய்கிறவங்களுக்கு வில்வ இடையை தான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சு அது காசு கிடைக்கும். சில பேர் உண்மையாக உழைப்பாங்க, 100 ரூபா கிடைக்கும். சாமியார் தண்ணி எந்த கண்டுக்கு போகிறாங்கன்னு நமக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். அந்த மாதிரி அவருக்கு வந்து என்ன சொந்த பேரெலாம் தெரியாது. கல்லை அழிச்சு தான் சாப்பிடுது. அதனால் கல்பரதேசம் இன்னொன்று வந்து பக்கத்தில் தான் எங்கள் சுகர் ஃபேக்ட்ரி அரியலூர் இன்னொரு இல்லைங்களா. இது ரால்நாத் சிமெண்ட். இது வந்து செங்கல்ராயன் கோஆப்ரேட்டிவ். அதாவது செங்கல்ராயங்கிறது வந்து டிஆர்ஓ அந்த மில்லுக்கு எஸ்ஓ வந்தார். எம்டி மேனேஜ்மெண்ட் எம்ஜிஆர் இருக்குது. அதுக்கப்புறம் கட்டுமானம் இருக்கும்போது அதாவது அரசாங்க அரசுக்கு ஒரு தனிநபரோட பேர் வச்சு ஏன்னா அந்த மில்லுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. நிறைய வரலாறு